1 to 10 alternatively. சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 10 வசனங்கள் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது கவனமாக பயபக்தியோடு கூட வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். I will love thee, O Lord, my strength. I will call upon the Lord who is worthy to be praised, so shall I be saved from mine enemies. The sorrows of hell compassed me about, the snares of death prevented me. The earth shook and trembled, the foundation also of the hills moved and were shaken, because he was wroth. He bowed the heavens also and came down, and the darkness was under his feet. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் மிகவும் ஒரு அருமையான சங்கீதமாக காணப்படுகிறது. இது 4வது பெரிய சங்கீதமாக இந்த சங்கீத புத்தகத்திலே காணப்படுகிறது. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்காதவர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது. பலமுறை வாசித்திருக்கலாம். ஆகவே இந்த தினத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதை கொண்டு பேசுகிறார் என்ற காரணத்தோடு கவனமுள்ள ஆத்மாவோடு நாம் காத்திருக்கலாம். 18ஆம் சங்கீதம் 2 சாமுவேல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே கூட இந்த 18ஆம் சங்கீதத்தை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் இந்த 18ஆம் சங்கீதம் முழுமையாக அங்கே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாராவது ஒருவர் 1ஆம் வசனத்துக்கு மேல் இருக்கிற அந்த காரியத்தை வாசியுங்கள். ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டை பாடின வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக விடுவித்த நாளிலே பாடினது. தேவனுடைய தாசனாகிய தாவீது, தேவனுடைய தாசனாகிய the servant of the Lord என்று வாசிக்கிறோம். தேவனுடைய தாசனாகிய தாவீது எப்பொழுது பாடுகிறார்? ஆண்டவர் எல்லா சத்துருக்களில் நின்று அவனை விடுதலையாக்கி, குறிப்பாக சவுலினுடைய கையிலிருந்து விடுதலாக்கின பொழுது பாடின சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது. எல்லா சத்துருக்களிலிருந்து தாவீதை விடுதலையாக்கி, குறிப்பாக சவுலிடத்திலிருந்து விடுதலையாக்கின பின்பு தாவீது பாடின சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம். இது ஒரு வெற்றியாளனின் சங்கீதம், த சாங் ஆஃப் தி விக்டரி என்று பார்க்கிறோம். ஒரு வெற்றி பெற்றவனின் சங்கீதமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக பல உபத்திரவங்களுக்கு வழியாக அவன் சென்றிருக்கிறான். அவன் தேவனை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விடுதலை நாயகனாக தேவனை பார்க்கிறார். விடுதலை கொடுக்கக்கூடிய நாயகராக தேவனை அவன் பார்க்கிறான். ஹி டெலிவர்டு என்று பார்க்கிறான். டெலிவரர் என்று சொன்னால் விடுதலை கொடுக்கிறவர் என்ற அர்த்தம். எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் பாடலிருந்தும் அவன் விடுதலையான பின்பு பாடின சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே சிறு வயதிலே அவன் இருக்கும்பொழுது ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தான். ஜெசியின் மகனாக பிறந்து ஆடுகளுக்கு பின்னாக அவன் சென்று கொண்டிருந்தான். மலை முகடுகளிலே அவன் தங்கி ஆடுகளை அவன் மேயவிட்டு அவன் ஒரு மரத்தின் அடியிலோ ஒரு பாறையின் இடுக்கிலோ அமர்ந்து தேவனை நோக்கி அநேக பாடல்களை அவன் பாடியிருக்கிறான். அப்பொழுது ஒரு சிங்கம் வந்தது, அதை கிழித்து போட்டான். ஒரு ஆட்டை போல கிழித்து போட்டான். ஒரு கரடி வந்தது, அதை கிழித்து போட்டான். அது மட்டுமல்ல, அவன் கோலியாத்தை 10 அடி உயரமுள்ள கோலியாத்தை முன்னின்று தேவனுடைய கிருபையினால் பலத்தினாலும் சந்தித்து அவனை அழித்து போட்டான். அப்சலோம் தன்னுடைய மகனே தனக்கு உபத்திரவமாக மாறி அழிக்க வரும்பொழுது அவனை வெற்றி கொண்டான். இது எல்லாம் யாரால் நடந்தது? த கிரேட்டஸ்ட் டெலிவரர் காட். தேவன் மிகப்பெரிய விடுதலை நாயகனாகிய தேவன்
செய்த அற்புதமான காரியம் என்று உணர்ந்தான். கடைசியாக அவன் மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்த ஒரு மனுஷன் என்னவென்று சொன்னால் அவன் தாவீது. அவனை குறித்து 18ஆம் சங்கீதம் நாம் த வயலண்ட் மேன் என்று வாசிக்கிறோம். கடைசியாக வாசிங்கள் த வயலண்ட் மேன் என்று 18ஆம் வாசிங்க, 44 வாசிங்க. அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் 48வது வசனம் வாசிங்க. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்களுக்கு என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு. கொடுமையான மனுஷன் சவுலின் பேரை குறிப்பிடாமல் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். சவுல் அவனுக்கு எப்படிப்பட்ட மனுஷன்? கொடுமையான மனுஷன். ஆகவேதான் எல்லா சத்துருக்களையும் ஒரு பக்கமாக வைத்து, இந்த முன்னாடி வாசிக்கிறோம் 18ஆம் சங்கீதம், அந்த ப்ரீலாக்ல வாசிக்கிறோம், எல்லா சத்துருக்களையும் ஒரு பக்கமாக வைத்து ஒரு சத்துருவை தனியாக வைக்கிறான். யார் அது? சவுல். ஃப்ரம் ஆல் ஹிஸ் எனிமீஸ் அண்ட் சால் என்று சொல்லுகிறான். எல்லா சத்துருக்களையும் ஒரு பக்கமாக, அப்சலோம், கரடி, சிங்கம், கோலியாத்து எல்லாம் அவன் சத்துருக்களாக தோன்றினது. எல்லாத்த விடையும் அவனுக்கு பெரிய சத்துருவாக தோன்றினவன் சவுல். ஆகவே தான் சொல்லுகிறான் இந்த துன்மார்க்கன், த வயலண்ட் மேன் என்று சொல்லுகிறார். தமிழ் என்ன வாசிக்கிறோம்? கொடுமையான மனுஷன் என்று வாசிக்கிறோம். கொடுமையான மனுஷன் ஆகிய சவுல் இடத்திலிருந்து கூட விடுதலை ஆக்கின தேவன். ஆகவே விடுதலை நாயகனாக தேவனை அவன் ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் எப்பேற்பட்ட காரியத்தை அங்கே உணர்ந்து தாவீது செய்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த விதமான காரியத்தை அவன் உணர்ந்ததினால்தான் இந்த 18ஆம் அதிகாரத்தை அவன் எழுதுகிறான். பாருங்க, தாவீது அதிகம் கற்றறிந்த மனுஷன் அல்ல, ஆடுகளை மேய்க்கிற மனுஷன், ஒரு திறமையான மனுஷனும் கூட அல்ல, போர் பயிற்சி பெற்றவனும் கூட அல்ல. ஆனால் அவன் ஆடுகளை மேய்த்த போது தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள் எவ்வளவு அற்புதமான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது என்று பாருங்கள். அவர் எப்படி தேவன் இருக்கிறார், அவருடைய வல்லமை என்ன என்பதை குறித்து அந்த ஆடுகளுக்கு பின்னாக போயிருந்த மனுஷனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஞானம். இந்த சங்கீதங்களை குறித்து புத்தகங்கள் வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் புக் வேர் ரிட்டர்ன் என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதங்களில் அவன் தாவீது எழுதிய சங்கீதங்கள் குறித்து பல்வேறு விதமான புத்தகங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடையன் மனுஷனுடைய ஞானத்தை பாருங்கள், தேவன் கொடுத்த ஞானத்தை பாருங்கள். அறிந்து கொள்ளவே முடியாத ஞானத்தை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். அவனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் எப்படி அவர் கேர்வு மேலாக அவர் செல்லுகிறார் என்பதை குறித்து இந்த சங்கீதங்கள் எல்லாம் அங்க சொல்லுகிறது. ஒரு பாட்டு பாடலாம். இருளை தமக்கு மறைவிடமாக்கி மேகங்களை கூடாரமாக்கினா, இருளை தமக்கு மறைவிடமாக்கி மேகங்களை கூடாரமாக்கினா, வானங்களில் கர்த்தர் குமுறினார், வானங்களில் கர்த்தர் குமுறினார், தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறுவேனே, உத்தமமானதும் வழிதானே. கர்த்தாவே, பாருங்க எவ்வளவு பிரிவாங்க. மேகங்களை தாழ்த்தி இறங்கினார், பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. மேகங்களை தாழ்த்தி இறங்கினார், பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேலேறி வேகமாய் சென்றார், கேருபின் மேலேறி வேகமாய் சென்றார்,
காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறுவேனே. உத்தமமானதும் வழிதானே. கர்த்தாவே, பாருங்க எவ்வளவு அறிவு பாருங்க இந்த மனுஷனுக்கு. அவர் எப்படி கேருபின் மேலே ஏறி செல்கிறார், காற்றின் சட்டைகளை கொண்டு எப்படி பறக்கிறார் என்பது இந்த மனுஷனுக்கு எப்படி புரிந்தது? முதல் அதிகாரத்தில் அதற்கான காரணம் இருக்கிறது. முதல் வசனம் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இதான் ரகசியம். எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு அறிவை பெற்றுக்கொண்டான்? தேவனை பற்றியதான அறிவை எப்படி இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டான்? அவனுக்கு முன்பாக அவனுக்கு பின்பாக எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ளாத இவ்வளவு பெரிய ஞானத்தை இந்த ஆடுகளுக்கு பின்னாக சென்ற இந்த மனுஷன் எப்படி பெற்றுக்கொண்டான்? என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். இந்த வார்த்தை யாருமே சொன்னதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த வார்த்தை புதிதான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், fear the Lord and worship him, glorify the Lord and worship him. இதுதான் அவர்கள் அறிந்து வைத்திருந்த வார்த்தை. தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுக்குரிய மகிமையை செலுத்துங்கள் என்பதைத்தான் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் ஒழிய அவரை நேசிக்கிற காரியத்தை அவர்கள் அறிந்து வைக்கவில்லை. அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட தேவன் அடிக்கடி அவருக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். டியூட்ரானமி உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். உபாகமம் 4:37. உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால், உன் பிதாக்களில் அவர் என்னது? அன்பு கூறுகிறார். அவர் அன்பு கூறுகிற தேவன். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்மேல் அன்பு வைத்து, உன்மேல் அன்பு வைத்து. அவரை திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை என்ன? உன்மேல் அன்பு வைத்து என்று சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். உபாகமம் 10:12. இப்போது இஸ்ரவேலே, உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரிடத்துல அன்பு கூர்ந்து என்று வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லி பார்த்தார், தயவா சொல்லி பார்த்தார். ஆனால் அவருக்கு பயப்படுகிற பயம் ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்திருந்தது. அவரை துதிக்கிற துதி அவர்களுக்கு ஒரு வேலை வந்திருந்தது. அவரை மகிமைப்படுத்துகின்ற காரியம் ஒரு வேலை அவருக்கு வந்திருந்தது. அன்பு கூறுவது என்பது அவர் புரிந்து கொள்ள முடியாத காரியமாக காணப்பட்டது. ஆகவேதான் அவர் இப்பொழுது என்ன சொல்கிறார்? He makes it as a command என்று வாசிக்கிறோம். அது இவரை என்னை அன்பு கூறுங்கள் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு? கட்டளையாகவே சொல்லுகிறார். சொல்லி பார்த்தாரு. என் மேல அன்பு கூறு, என் மேல அன்பு கூறு, என் மேல அன்பு கூறுங்க, என் மேல அன்பு கூறுங்க அப்படின்னு அவர் சொல்லி பார்த்தாரு. இந்த மனுஷன் கேட்கிற விதமாக கேட்கவில்லை. அவன் புரியவில்லை, அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் பயப்படுகிறான், தேவனை பார்த்து பயப்படுகிறான், மகிமை செலுத்துகிறான், வணக்கமாக பணிந்து கொள்கிறான். அன்பு கூறுகிற காரியத்தை அவன் புரிந்து கொள்ள அவனால் முடியவில்லை. ஆகவேதான் அவர் ஒரு வார்த்தையை உபாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இட் became a command என்று வாசிக்கிறோம். அது ஒரு கட்டளையாக அவர் சொல்லுகிறார். வாசிங்க. கற்பிக்கிறேன் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் கமாண்ட் என்று வாசிக்கிறோம். In that I command thee this day to love the Lord thy God என்று வாசிக்கிறோம்.
இன்றைய தினத்திலே தேவனை நீ அன்பு கூற வேண்டும் என்பது உனக்கு கட்டளையாகவும் கற்பனையாகவும் காணப்படுகிறது. அவர் கட்டளையாக சொல்லுகிறார், கற்பனையாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என்னில் அன்பு கூறு, என்னில் அன்பு கூறு, என்னில் அன்பு கூறு என்று கட்டளையாக சொல்லுகிறார். மத்தேயு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு 22 சொல்லுவார். முதலாவது பெரிய கற்பனை என்று எதை சொல்லுகிறார்? Thou shalt love thy God with all thy soul, with all thy strength, with all thy mind என்று வாசிக்கிறோம். உன்னுடைய முழு இருதயத்தோடும், உன்னுடைய முழு பலத்தோடும், உன்னுடைய முழு ஆத்மாவோடும் கூட உன் தேவனாய கர்த்தரை அன்பு கூறுவாயாக. Thou shalt என்று வாசிக்கிறோம். shalt என்று சொன்னால் கண்டிப்பாக செய்யணும் என்ற அர்த்தம். மே கிடையாது, அந்த இடத்துல ஷால் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நீ அன்பு கூறுவாயாக என்பது கட்டளை. தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பது கட்டளையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அங்கே சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுருவிடத்தில் அவர் பார்த்து கேட்கிற கடைசியான வார்த்தை என்ன? என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா? 2வது முறை கேட்கிறார், என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா? 3வது முறை கேட்கிறார், என்னிடத்திலே அன்புக்கு இயங்குகிற தேவன். இந்த தினத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் அன்புக்கு இயங்குகிற தேவன். ஆதியிலே அங்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அத்தி இலைகளை தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று அறிந்து அத்தி இலைகளை அவர் தேய்த்து கொண்ட பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் ஆதியாம் புத்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிங்க. பதினோராம் வசனம் வாசிங்க. நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னது? சொல்லுங்க. அடுத்தது ஆம், 13ஆம் வசனம் வாசிங்க. அங்க கேள்வி கேட்கிறார். ஒரு ஏன் கேள்வி கேட்கிறார்? எப்படியாவது இந்த மனுஷனை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். கேள்வி மேல கேள்வி ஒரு மனுஷனை குற்றப்படுத்துவதில்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இடத்துல கேள்வி மேல் கேள்வி கேட்பான் என்று சொன்னால் அவனை குற்றப்படுத்தி தண்டிப்பதற்காக கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற அவருடைய உள்ள கிடக்கையை அது வெளிப்படுத்துகிறது. தேவன் மனுஷன் மீது கொண்ட அந்த அன்பை அது வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் கேள்வி மேல கேள்வியாக கேட்கிறார். நான் சாப்பிட வேணான்னு சொன்னனே, அது சாப்பிட்டியே. உனக்கு நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னது? நீ நிர்வாணமா இருக்கிறாய் என்று உனக்கு யார் சொன்னது என்று சொல்லி அந்த கேள்வியிலே நாம் அன்பு இருப்பதை பார்க்கிறோம். ஏவாள் இடத்துல ஆண்டவர் முதலாக பேசின வார்த்தை, இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் 13ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம் ஆதியாகமம் 3:13. ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன? வாட் இஸ் தட் thou hast done? இந்த கேள்வி திருப்பி படிச்சு பாருங்க. நீ இப்படி ஏன் செஞ்சம்மா? நீ ஏமா இப்படி செஞ்ச? நீ புசித்து உன் புருஷனுக்கு ஏமா இப்படி செஞ்ச? அதுல அன்பு தொக்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி நீ செய்தாய்? ஏன் இப்படி செய்தாய்? ஆதாம் நஷ்டப்பட்டதை விடவும் ஏவாள் நஷ்டப்பட்டதை விடவும் அன்றைய தினத்திலே நஷ்டப்பட்டது யார் என்று சொன்னால் தேவன் தான். அவனுக்கு புரிந்து கொள்ளவே முடியல. நாம் எதை இழந்தோம் என்று மனித குலத்துக்கு அன்றைக்கு புரிந்து கொள்ளவே முடியல. ஒரு காட்லி ரிலேஷன்ஷிப், தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதை இழந்தோம் என்று ஆதி மனுஷர்களாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் புரியவே இல்லை. ஆனால் தேவனுக்கு நன்றாக புரிந்திருந்ததனால் அவர் திரும்ப இதை நீ எப்படி செய்தாய்?
இது என்னையும் உன்னையும் விட்டு உன்னையும் பிரிக்குமே, உனக்கும் எனக்கும் முன்பாக இந்த பாவம் நடு சுவராக நிற்குமே, இதை நீ எப்படி செய்தாய் என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு கேட்கிறார். இவர் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. யாக்கோபினுடைய சம்பவங்களில் பார்க்கிறோம். ஏசா அங்கே வேட்டையாடி வருகிறான். அங்கே அவனுக்கு தாகம் எடுக்கிறது, பசி எடுக்கிறது. அப்பொழுது சிகப்பான ஒரு கூழை யாக்கோபு அங்கே காய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஏசா கேட்கிறான், எனக்கு மாதிரி கொஞ்சத்தை கொடு என்று கேட்கிறான். அப்பொழுது உன்னுடைய புத்திர சுவீகாரத்தை, சேஷ்ட புத்திர சுவீகாரத்தை எனக்கு கொடு என்று சொன்னான். என் உயிரே போகுது, இது சேஷ்ட புத்திரப்பாக எண்ணத்துக்கு என்று சொல்லி அதை விட்டுக் கொடுக்கிறான். அதனுடைய மகிமையை ஏசா புரிந்து கொள்ளவில்லை. நாமும் கூட ஏசாவை போல தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை கூழுக்காக, இந்த உயிருக்காக தேவனுடைய அன்பை இழந்த மக்களாக நாம் காணப்பட்டோம். பர்த் ரைட் என்று சொன்னால் என்ன, சேஷ்ட புத்திர பாகம் என்று என்ன அர்த்தம்? குடும்பத்திலே முதலாவதாக பிறக்கிற குழந்தைக்கு தான் எல்லா தகப்பன் சகோதரித்து வைத்திருக்கிற எல்லா சொத்துக்களையும் 2 பங்கு தரணும். டபுள் போர்ஷன் ஷால் இன்ஹெரிட் என்று வாசிக்கிறோம். முதல் குமாரனுக்கு தான் எல்லா சொத்திலையும் 2 பாகம். ஒரு ராஜா என்று சொன்னான்னாக்கா முதல் பிறந்த மகன் தான் ராஜா குமாரனாக, ராஜாவுக்கு பிறகு ராஜாவாக அவன் மாறுவான். இதுவே அவன் ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்திலே பிறந்தான் என்று சொன்னால், தேவனை வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிற பெரும் பாக்கியத்தை முதலாவது மகன் பெறுகிறான். எவ்வளோ பெரிய சேஷ்ட புத்திர பாகம், இந்த பர்த் ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை ஒருவேளை கூழுக்காக அந்த ஏசா இழந்து போனதை பார்க்கிறோம். இந்த ஆதாமும் ஏவாளும் கூட தான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இழந்து போனார்கள். தேவனோடு கூட உறவாடக்கூடிய அந்த காரியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அங்கே வருத்தப்பட்டு நொறுங்கின இருதயத்தோடு சென்றவர் யார்? ஆதாம் இல்லை, யாவால் இல்லை. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை தாங்கள் எதை இழந்தோம், எந்த அன்பை இழந்தோம் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் புரிந்து கொண்டார். ஆகவேதான் வருத்தப்பட்டு கேட்கிறார், ஏன் இப்படி செய்தார் ஏவாளே, நீ ஏன் இப்படி செய்தார் என்று கேட்கிறார். எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவருடைய உள்ள கிடக்கையை பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள். வாசிங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அந்த தேசங்களிலிருந்து சொல்லுங்க, வறட்சி மிருளுமான தேசமும் ஒருவரும் கடாவாமலும் தேசமுமான கர்த்தர் உங்கள் எங்கே என்று கேளாமல் தூரப்பட்டு என்னிடத்திலே என்ன அநியாயத்தை கண்டார்கள். நாம் குறிப்பிட வேண்டிய வசனம் என்ன? What iniquity have your fathers found in me என்று வாசிக்கிறோம். என்னிடத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடித்தீர்கள்? ஆண்டவர் கேட்கிற காரியம் என்ன? What iniquity have your fathers found in me that they gone far from me and have walked after vanity என்று வாசிக்கிறோம். என்னிடத்திலிருந்து நீங்கள் பிரிந்து போனீர்களே, நான் என்ன குற்றம் செஞ்சேன் சொல்லுங்க, நான் என்ன குற்றம் செஞ்சேன்? கேட்கிறவர் யாரு? மகா பெரிய உன்னதமான தேவன். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. உன்னுடைய தயவு தேவையில்லை. அவர் ஒரு இடத்துல கொல்லவும் மாட்டாரு, நீ குடு என்று கேட்கவும் மாட்டாரு. அவரிடத்துல எல்லாமே இருக்கு. பாருங்க, ரெவலேஷன் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு வேலை செய்ய, அவரோட உறவாட கேருபு இருக்கிறாங்க, சேராபின் இருக்கிறாங்க, thousands ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவர்களோடு அவர் உறவாட முடியும், பேச முடியும். ஆனால் இந்த மனுஷனுக்காக நீ யாரை இழந்தீர் என்று தேவனிடத்தில் நாம் கேள்வி கேட்போமானால் மனுஷனை என்று சொல்லுவார். என்னிடத்தில் என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள், என்னை விட்டு ஏன் ஓடுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்கள். அதே அதிகாரம் 32 வாசிங்கள். அதே அதிகாரம் 32ஆம் வசனம், எரேமியா 2:32. ஒரு பெண் தன்
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத ரொம்ப நாட்களா நீ மறந்துட்ட. ஒரு மணவாட்டி தன்னுடைய ஒரு கல்யாண பொண்ணு தன்னுடைய ஆடையை மறப்பாளா? அது எங்க வச்சிருக்கிறோன்னு அவருக்கு தெரியுமே, எந்த நேரத்தில் அதை உடுத்தணும்னு தெரியுமே, அப்பப்போ வந்து பாப்பாலே. ஒரு மணவாட்டி அந்த விதமாக தன்னுடைய ஆடையை அவள் பத்திரப்படுத்தி அது எங்கே இருக்கிறது என்று சொல்லி அதை அறிந்து கொண்டிருப்பாளே. நீங்களோ என்னை அறியாமல் இருக்கிறீர்களே. அவருடைய உள்ள கிடக்கையை பாருங்க, அவருடைய வாஞ்சியை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்கள். அவர் அவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்து தம்முடைய நேசக்கு ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆடையை மறப்பாலோ, இஸ்ரவேல் ஜனங்களாகி நீங்களோ என்னை மறந்து தீர்ந்தீர்கள் என்று சொல்றார். ரொம்பவும் கடினமான ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார். சொல்லி அதிலையும் அவர் அன்பை காட்டுகிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியாகி அவன் அவனிடத்தில் திரும்ப போவானோ, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா? என்ன மனுஷர் சொல்லுவார்கள், நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய். இதை விட அவருடைய அன்பை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. ஒரு புருஷன் மனைவி இருக்கிறாங்க, தள்ளுதல் சீட்டு கொடுக்குறான், மனைவி புறப்பட்டு போறா, அநேகர் அவ வசியப்படுத்தி அநேகரோடு அவள் உறவு வைத்துக் கொள்கிறார், திரும்ப வருகிறார். ஒரு மனுஷன் ஏத்துக்குவானா? உண்மையான புருஷன் ஏத்துக்குவானா? ஒரு மனைவி தன்னை விட்டு போறா, பல்வேறு ஆட்களோட வேசித்தனம் பண்ணிட்டு திரும்ப அந்த மனுஷன் இடத்துல வந்தா ஒரு மனுஷன் ஏத்துக்க மாட்டான். இஸ்ரவேலின் இரட்சகராகிய நான் என்ன பண்றேன், உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றேன். இதை விட ஒரு அன்பு எப்படி நீங்க நேசிக்கிறீங்க? ஒரு மனுஷன் உன்னை ஏற்றுக்க மாட்டான். மனுஷனுக்கு மேலான மனுஷனை உண்டாக்கின பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிற இவனே ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பானே. பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிற தீமையை காணாத கண்ணுடைய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஏத்துக்கிறேன் சொல்றார். அவருடைய அன்பை பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு. கர்த்தர் அன்பு நித்தியமானது, கருணையோடு என்னை இழுத்தது. கர்த்தர் அன்பு நித்தியமானது, கருணையோடு என்னை இழுத்தது. உண்மையாய் வெளிப்பட்டது அன்பர் மரணத்தின் மூலமாய். உண்மையாய் வெளிப்பட்டது அன்பர் மரணத்தின் மூலமாய். அன்புள்ள ஆண்டவரே, அன்பு மயமானவரே, அன்புள்ள ஆண்டவரே. ஆகவேதான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சங்கீதனை சொல்கிறார், ஐ வில் லவ் தி ஓ லார்ட் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவன் நான் உன் மீது அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன் இந்த மாண்டவர்களை பார்த்து சொல்கிறார். முதலாவது மனுஷன் அங்கே தேவனை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? ஐ வில் லவ் தி ஓ லார்ட், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்ன முதல் மனுஷன் தாவீது. ஆகவேதான் அப்போஸ்தலர் நடபடியில் சொல்கிறார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு அவருடைய இருதயத்தில் வைத்து பார்க்கிறார். தாவீதை இருதயத்தில் வைத்து பார்க்கிறார். ஏன் என்று சொன்னால் அவன் முதல் வசனத்தை சொல்கிறான், ஐ வில் லவ் தி ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த் என்று சொல்கிறான். பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன் என்று சொல்கிறான். நான் உம்மிலே அன்பு கூறுவேன் என்று சொல்கிறான். இது ஆண்டவருக்கு உன்னதமான சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவருடைய நொறுங்கின இருதயத்தை அறிந்து கொண்ட மனுஷன். ஆகவே தேவன் தன்னோடு கூட உறவாட விரும்புகிறார், தன்னோடு இருக்க விரும்புகிறார், தன்னோட அன்பு கூற விரும்புகிறார் என்று சொல்லி விரும்புகிறார். தாவீதுக்கு நேராத உபத்திரம் ஒன்றுமே இல்லை. நாம் வாசிக்கிறோம், எல்லா சத்துருக்களின் என்றும் குறிப்பாக சவுலின் என்றும் அவனை விடுதலை செய்த பிறகு பாடின சங்கீதம் என்று வாசிக்கிறோம்.
அவரை நேசித்தாலும் கூட பல்வேறு உபத்திரவங்களுக்குள்ளாக செல்கிறான். இங்கே வாசிக்கிறோம் 18ஆம் அதிகாரத்தில் he drawn out of him from many waters என்று வாசிக்கிறோம். அநேக அங்கே தண்ணீர் என்று சொன்னா உபத்திரவிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார் என்று வாசிக்கிறோம். எல்லா உபத்திரவுக்குள்ளாக போகிறான். இருந்தாலும் அவன் சொல்கிற வார்த்தை என்ன? ஐ வில் லவ் தி ஓ லார்ட், என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவருடைய அன்பு பாருங்க. we love him because he first loved us என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை முந்தி நேசித்ததினால் நாம் அவரை நேசிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த விதமான நேசத்தை யாரு? தாவீது பெற்றுக்கொண்ட மனுஷன். ஐ வில் லவ் தி என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெர்ஷியன் கிங், ஒரு பர்சிய நாட்டை ஆண்ட ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் சைரஸ் த கிரேட். அந்த சைரஸ் மிக வல்லமையான ஒரு சக்கராதிபதி. ஆனால் சக்கரவர்த்தினா பல நாடுகளுக்கு சொந்தக்காரன். அவன் அநேக மாகாணங்கள் இருந்தது அவனிடத்திலே. அந்த மாகாணத்தில் இருக்கிறவர்கள் சில பேர் முரட்டாட்டம் பண்ணி அவனுக்கு எதிராக போர் செய்தார்கள். அந்த கிங் சைரஸுக்கு எதிராக அவர்கள் போர் செய்தார்கள். அவர்கள் எல்லாம் அடிபணிந்து சைரஸுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டார்கள். ஆனால் ஒரு சதர்ன் ப்ராவின்ஸ், தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தினுடைய ஒரு ஆட்சியாளர், அவன் பேர் கோகலர். அந்த மனுஷன் மாத்திரம் இந்த சைரஸ் ராஜாவுக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணா? போரிட்டான், எதிர்த்து போரிட்டான். சைரஸ் ராஜா மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அவனுக்கு எதிராக ஒரு மாகாணத்தை சேர்ந்த இந்த கோகலர் என்ற அந்த மனுஷன் மிகவும் வல்லமையாக போரிட்டான். கடைசியாக தோற்கடிக்கப்பட்டவனாக கோகலர் அந்த சைரஸ் அந்த மன்னனுக்கு முன்பாக, சக்கரவர்த்திக்கு முன்பாக நிறுத்தப்பட்டான். அங்கே பார்க்கும்போது சைரஸ் அந்த ராஜா, அந்த கோகலர் என்ற அந்த மாகாணத்தினுடைய அதிபதியை பார்க்கும்போது மிகவும் அழகானவனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, தன்னை எதிர்த்து வல்லமையாக போரிட்ட ஒரு மனுஷனாக, வீரனாக அவனை பார்த்தான். ஆகவே அவன் சொன்னான், எனக்கு உன்னை தண்டிக்க விருப்பமில்லை. இப்பொழுது நான் உன்னுடைய விடுதலைக்கு நான் உத்தரவிடுகிறேன். இஃப் ஐ ஆம் கோயிங் டு செட் யூ அட் லிபர்ட்டி என்று சொல்கிறான். நான் உன்னை விடுதலை செய்தால் நீ என்ன செய்வாய் என்று கேள்வி கேட்கிறான். சைரஸ் மன்னன் கோகலரை நோக்கி, நான் உன்னை விடுதலை செய்தால் நீ எனக்கு என்ன செய்வாய் என்று சொன்னான். ஐ வில் பிகம் எ லாயல் சர்வன்ட் டு யூ அண்ட் லிவ் பீஸ்ஃபுல்லி என்று சொன்னான். நான் உனக்கு உண்மையான ஒரு அடிமையாக இருந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன், போரிட மாட்டேன், நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் என்று சொன்னான். உடனடியாக சைரஸ் மன்னன் சொன்னான், இப்பொழுது உன்னுடைய மனைவியை உனக்கு திருப்பி அளித்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டான். ஐ வில் டை ஃபார் யூ என்று சொன்னான். நான் இப்பொழுதே உனக்காக என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னான். இதை கேட்ட உடனடியாக மனம் குளிர்ந்த அந்த சைரஸ் ராஜா என்ன சொன்னாரு, உன் மனைவி உன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு அந்த மாகாணத்துக்கு சென்று எனக்காக நீ ஒரு கவர்னராக இரு, எனக்கு பணிந்து நீ ஒரு கவர்னராக இரு. உன்னுடைய பதிலிலே நான் சந்தோஷப்பட்டேன். ஆகவே உன் மனைவி பிள்ளைகளோடு சென்று நீ சந்தோஷமாக இரு அனுப்பிவிட்டான். ஆகவே ரதத்திலே தன் மனைவியோடு கூட அந்த கோகலர் என்ற அந்த மாகாணத்தை அதிபதி சென்று கொண்டிருக்கான் தன் மாகாணத்தை நோக்கி. அப்பொழுது கோகலர் தன் மனைவியிடத்தில் சொல்கிறான், எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய இரக்கம் குணமுடையவர். அங்கே பார்க்கும்பொழுது அந்த அரண்மனையை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அங்கே முத்துக்களும் பவழங்களும் அங்கே கொட்டி கிடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மனுஷர்கள்லாம் எவ்வளவு வல்லமையாக இருந்தார்கள். இதை பார்த்து நான் சிலாகிக்கிறேன், நீ எப்படி உணர்ந்தாய் என்று மனைவியிடத்தை பார்த்து சொன்னான். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாக தெரிந்தது என்று அந்த கோகலர் தன் மனைவியிடத்தில் சொல்லும்பொழுது மனைவியிடத்தில் கேட்குறான், உனக்கு என்ன பெரிய விஷயமா இருந்தது? நீங்க தாங்க எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சீங்க. எப்பத்துல நான் உனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சேன்னு கேட்டா, எனக்காக நீ உயிரை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த நொடியிலிருந்து நான் உங்களே தான் பார்க்குறேன். எந்த விதமான காரியமும் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. எனக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று, ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்ன உங்களுடைய அன்புக்கு நிகராக இந்த காரியங்கள் எதுவுமே எனக்கு சிறப்பாக தெரியவில்லை என்று சொன்னார். ஆகவே தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. எதற்காக ஜீவனை கொடுத்தார்? உன்னோடு கூட உறவாட. நான் வாசிக்கிறோம் எபிரேயர்ல, he loved the church and gave himself என்று வாசிக்கிறோம்.
அங்கே சபையை நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் வாசிங்க. அது வாசித்து முடிச்சிடலாம். கலாத்தியர் 2:20 கடைசி பகுதி. கலாத்தியர் 2:20 கடைசி பகுதி. என்னை நேசித்து என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே he loved and gave himself for me என்று வாசிக்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் என்று பார்க்கிறோம். ஆகவே சங்கீதக்காரன் சொல்றது போல நாம் பயப்பட்டு அல்ல, அவரை ஆராதித்தல்ல மாத்திரமல்ல, அவரை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த காரியம் ஐ லவ் தி ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த் என்று வாசிக்கிறோம். என் பலனாய கர்த்தாவே, நான் உம்மிலே அன்பு கூறுகிறேன். உம்முடைய நொறுங்கின இருதயம் எனக்கு நான் உணர்ந்திருக்கிறேன். என்னோடு கூட நீர் அன்பாக இருக்க விரும்புகிறேன். என்னோடு கூட உறவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்கலாம். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் கூட ஒரு வேசியான தன் மனைவியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் தேவனாக நீரோ என்னை ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லலாம். நான் உண்மை மறந்து இருந்தேன், ஆனால் உங்களுடைய அன்பு நித்தியமான அன்பு. எரேமியா 31:3 வாசிக்கிறோம். அவருடைய அன்பு அனாதியான அன்பு என்று வாசிக்கிறோம். அவருடைய இரக்கங்கள் அனாதியான இரக்கங்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த அன்புள்ள தேவனை நாம் ஆராதித்து மகிழ்வோம். நாம் எழுதின்றே இந்த பாடத்திலே 9வது பாடலை நாம் பாடலாம். 9வது பாடல் கர்த்தாவே என் பலனே. முதல் 2 சரணம் கடைசி சரணம். முதல் 2 சரணம் கடைசி சரணம் மட்டும் பாடலாம். 9வது பாடல். கொஞ்சம் முன்னாடி கூட வரலாம், லேட்டாக வரவங்க இடம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கர்த்தாவே என் பலனே, உத்தமமானதும் வழிதானே. கர்த்தாவே என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் என் கண்மலையும் என் கோட்டை